அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனிமான இஸ்லாமிய பெருமக்களே, இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நடுத்தரமான குடும்பங்களில் உள்ளவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாரத்துக்கு என்னென்னலாம் சாப்பிட்ணுன்றத வாங்கி வச்சுருவாங்க, அதை முடிவு பண்ணி வச்சுருவாங்க. ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனு, பெருநாள்னு சொன்னாக்கா 3 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுவாங்க. பெருநாளைக்கு இதை செய்யணும், அதை சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈருலக தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுடைய நிலை என்ன தெரியுமா? ஒரு தடவை ஒரு விருந்தாளி அவங்கள சந்திக்க வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு உணவுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வீட்டுடையவங்க அவங்களுடைய மனைவி எதுவுமே இல்லை யாரா சொல்லலாம் சொல்கிறாங்க. சரி, மற்ற மனைவிமார்கள் வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்பி கேட்குறாங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த வீட்லேயுமே எதுவுமே இல்லை என்று சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அந்த நேரத்தில் இந்த துவா ஓதுறாங்களா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. அல்லாஹ், உன்னை தவிர வேறு எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லையா அல்லாஹ், நான் காலியான கையில் இருக்கிறேன் அல்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சதாக ஹதீஸில் நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ் அக்பர். எனவே எப்பொழுதுமே நம்ம ரொம்ப மனசுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காம, சில நேரங்களில் கஷ்டங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தாங்கி வாழணும். அதுதான் வாழ்க்கை.